நீங்களும் என்ன மாதிரி தானேன்னு சொல்லுங்கள். குக்கிங் புதுசு புதுசாக கற்று நிறைய செய்வாங்க. ஆனால் நான் எல்லாமே புதுசாக தாங்க செய்ய கற்றுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே பழகிக்கிட்டு இருக்கேன். அதில் இப்போ பொடியே செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நானாக பொடியெல்லாம் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. கருவேப்பிலை வச்சு செய்யலான்னு நானும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறேன், அம்மா நான் பொடி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேம்மா, பொடியெல்லாம் இப்போ நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் சிரிக்கிறாங்க. பொடி செய்கிறியா அப்படின்னு. சரின்னு ஓகேன்னு சொல்லிட்டு சரி நல்லா செய்யின்னு சொல்லிட்டாங்க. நானும் நிறைய ரெஃபரன்ஸ்லாம் பார்த்து நானும் பார்த்தேங்க, நல்லா பண்ணியிருந்தேன். அதே மாதிரி நம்மளும் பண்ணுவோமான்னு தெரியாது. ஆனால் அவங்க செய்கிறது ஒன்றா இருக்கும், நம்ம செய்கிறது ஒன்றா இருக்கும். அவங்க போடுற எல்லா பருப்புமே போட்டேனான்னு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் போட்டு நானும் வதக்கி செஞ்சு அரைச்சி பொடி பண்ணிவிட்டு ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நானே நினச்சதில்ல இப்படி வரும். ஆனால் நல்லா இருந்தது. உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, மற்றபடி டேஸ்ட் அல்ட்டியாக இருந்தது. நானும் சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டு பார்த்தேன். அடுத்து நானும் தோசைக்கு எல்லாத்துக்குமே போட்டேங்க. நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டும் நல்லா இருந்தது.